ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அவ்வகையில் காதல் அப்படி கொப்பளிக்கும். வாழ்க்கையில் நண்பர்களே, இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே லவ் வரும். இதில் 4 பேர் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன, எனக்கு ஒன்றை பிடிக்கல, ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரில, உனக்கும் என்னை பிடிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் இந்த டைலாகை இவ்வளோ கேவலமாக ராம்ஜி சார் உங்களால் தான் சொல்ல முடியும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, அந்த மாதிரி தான். ஒரே லவ்வாகவே இந்த ரித்தம்லே இருப்பீங்க ரிஷபராசிக்காரர். அப்புறம் 2, 5 கூடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிதாக உங்கள் மனைவியை பார்ப்பீங்க. ஆஹா, இத்தனை நாள் நம்ம ரசிக்காமல் போயிட்டோமே, இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணாமல் போயிட்டோமே, வாழ்க்கை ஏதேதோ வெட்டி போய் வீணாக போனவனோடலாம் செலவு பண்ணிட்டோமே, நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நாள் உட்காந்து ஒரு மருதனை வச்சுட்ருப்போமா, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். நம்ம ஒரு பிள்ளையார் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். என் மனைவிக்கு கூட நான் தான் சாமி மாதிரி, ஏன் சொல்லுங்கள், தினமும் அர்ச்சனை செய்வா, நான் அதே பிள்ளையார் மாதிரி அதை கேட்டுட்டு கம்முன்னு இருப்பேன். அவ்வளோ, த லைஃப் இஸ் சிம்பிள், அவ்வளோதான், ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அளவு கடந்த காதலை நாம் அள்ளி தருகிறோம். 7ஆம் இடம் என்பது என்ன, ஃபாரின் போகிற யோகம். ஒரே தூக்கி அப்படியே ஆஸ்திரேலியா, என்ன தம்பி சுந்தரேசா வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எங்கே கிடைச்சிருக்கு, ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவை போகிறேன், ஆமாம். ஐயோ ஆட்டியாம்பட்டி பாய்ஸ், நான் ஆஸ்திரேலியாவை போகிறேன்டா. மொத்தப்பா பார்த்ததுமே பெஜாராகி போய் நின்ன பிள்ளை, அந்த மாதிரி தான். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும், லவ் வந்துடும். லாஸ்ட்டு 9 days எங்கேயாவது ஊரை பார்த்து போயிருங்க. இந்த 21 நாளுக்கு அப்புறம் உங்கள் 2 நாள் கூடையவன் யார், உங்கள் பாஸு. உங்கள் பாஸு கேட்டால் சட்டை எப்படி கழட்டி கொடுத்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொடலை ஊருக்கே போயிட்டான்னு சொல்லிடுறா. டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா 2026 தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது, அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன, இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன விதமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க, அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அவ்வகையில் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விருச்சிக ராசியில் 4 கிரகங்கள் வராங்க. சூரியனும் சுக்கிரனும் புதனும் அதே மாதிரி செவ்வாயும் இருக்கிறார்கள். 20 தேதிக்கு அப்புறம் என்ன ஆகுது, விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு மாறிடுறாங்க. இந்த 4 கிரகங்கள் எங்கே இருக்காங்க, 7ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னா, காதல் அப்படி கொப்பளிக்கும். வாழ்க்கையில் நண்பர்களே, இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாலே லவ் வரும். இதில் 4 பேர் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும், எனக்கு ஒன்றை பிடிக்கல, ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரில, உனக்கும் என்னை பிடிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் இந்த டைலாகை இவ்வளோ கேவலமாக ராம்ஜி சார் உங்களால் தான் சொல்ல முடியும், நான் சொல்லலைங்க. அந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த 4 பேர் வரும்பொழுது என்ன ஆகும்னா, இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா, இந்த 4 பேரும். இந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரியன், 2 கூடைய உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன். ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி லவ்னா நீங்கள் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, அந்த மாதிரி தான். ஒரே லவ்வாகவே இந்த ரித்தம்லே இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். நண்பர்களே, உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையவே ஒரு ரிதமாக யோசிப்பது நீங்கள் தான். லைஃப் இஸ் எ ரிதம். இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம்னா இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் மோடு, நாளைக்கு லவ் பண்ணால் ரொமான்டிக் மோடு. லைஃப் இஸ் எ ரிதம். ஒரு கீபோர்டு பியானோவினுடைய பட்டன்களை போலத்தான் வாழ்க்கையை நம்ம அணுக வேண்டும். நம்ம எங்கே ஒரே பியானோ ஒரே பட்டன் டொயின்னு அழுத்திக்கிட்டே இருக்கோம். மணி மணி மணி, வேறு எந்த இவ்வளோ பட்டனை கடவுள் கொடுத்துருக்கான், ஒரு பட்டனை பிடிச்சி அழுத்திட்டு உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த 7ஆம் இடத்துல நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரசிப்பதற்கு உலகம் காத்திருக்கிறதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். எனக்கு சொல்லலை, உங்களுக்கு வரும்.
அப்புறம் 2 5 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிதாக உங்கள் மனைவியை பார்ப்பீங்க. ஆஹா, இத்தனை நாள் நம்ம ரசிக்காமல் போயிட்டோமே, இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணாமல் போயிட்டோமே, வாழ்க்கை ஏதேதோ வெட்டி போய் வீணாக போனவனோடலாம் செலவு பண்ணிட்டோமே, நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நாள் உட்காந்து ஒரு மருதனை வச்சுட்ருப்போமா, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு ரிவைண்ட் பட்டன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரிலாம் ஏதாவது சார் நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கிறுக்குத்தனமான அன்பாக கூட இருந்து விட்டு போகட்டும், ஆனால் அன்பு செலுத்துங்கள்ங்கிறார். உலகத்தில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான், அன்பு செலுத்துங்கள். சார் உலகத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பிள்ளையார் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். என் மனைவிக்கு கூட நான் தான் சாமி மாதிரி, ஏன் சொல்லுங்கள், தினமும் அர்ச்சனை செய்வா, நான் அதே பிள்ளையார் மாதிரி அதை கேட்டுட்டு கம்முன்னு இருப்பேன். அவ்வளோ, த லைஃப் இஸ் சிம்பிள், அவ்வளோதான், ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அளவு கடந்த காதலை நாம் அள்ளித்தருகிறோம். 7ஆம் இடம் என்பது என்ன, ஃபாரின் போகிற யோகம். ஒரே தூக்கி அப்படியே ஆஸ்திரேலியா, என்ன தம்பி சுந்தரேசா வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எங்கே கிடைச்சிருக்கு, ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவாக போகிறேன், ஆமாம். ஐயோ ஆட்டியாம்பட்டி பாய்ஸ், நான் ஆஸ்திரேலியா போகிறேன்டா. அந்த மாதிரி என்னென்னா, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு கிளிக்கு ரெக்கம் அழிச்சிருத்தோ பறந்து போயிடுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஊருக்காரங்க அவ்வளோ சீனை போடுறாங்களோ இல்லையா தெரியாது, நம்ம ஆளுங்க பண்ணுறதுக்கு பாருங்க. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஆக்சுவலி திஸ் இஸ் த கால் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஹியர் த டெம்பரேச்சர் இஸ் அப்படிங்கிற போதுண்டா. இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது காதல், திருமணம், சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க, கடும் பிரம்மச்சாரியில் இருப்பாங்க. இந்த ஸ்ரீமடத்து சதீஷ் மாரி தான் கடும் பிரம்மச்சாரி. விஷ்ணுமாய உபாசகர்கள்லாம் ஸ்ரீமடத்தில் பாருங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருப்பாங்க. அந்த மாதிரி 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது பிரம்மச்சரிய விரதத்தை தாண்டி யோசிக்க மாட்டேன்னு நினச்சவனுக்கெல்லாம் கூட காதல் வந்துடும். என்னடா இது அனுமானுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்த சோதனை. பாடி பில்டர், நான் தான் ஜிம்முக்கு போய் கர்லா கட்டெல்லாம் எடுத்து சுற்றிட்டு இருந்தார் இருந்தாலும் பயில்வான். ஐயோ நீங்கள் வேறு யாராவது நினச்சிக்க போகிறீங்க. அப்போது அவர் மனதில் திடீர்னு பட்டாம்பூச்சி, பயில்வான் மனதில் பட்டாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி மொத்தப்பா பார்த்ததுமே பெஜாராகி போய் நின்ன புள்ள, அந்த மாதிரி தான். 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும், லவ் வந்துடும். மெரிசல் ஆகிட போகிறீங்க. அப்போது 8ஆம் இடத்துல இதில் எல்லாம் ஓப்பனிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ராம்ஜி சார் ஃபினிஷிங் பண்ணுங்கள், நான் வந்துட்டேன். 7ஆம் இடத்துல இருந்த அத்தனை பேரும் அப்படியே போய் 8ஆம் இடத்துல மறைகிறாங்க. எப்போது, 21ஆம் தேதிக்கு அப்புறம். பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஒரு 9 நாள். இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். லாஸ்ட்டு 9 days எங்கேயாவது ஊரை பார்த்து போயிருங்க. இந்த 21 நாளுக்கு அப்புறம் உங்கள் 2 நாள் கூடையவன் யார், உங்கள் பாஸு கேட்டால் சட்டை எப்படி கழட்டி கொடுத்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சொடலை ஊருக்கே போயிட்டான்னு சொல்லிடுறா அப்படிங்கிற மாதிரி. என்ன இது இவ்வளோ பெரிய திடீர்னு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டான், கிணத்தக்கானன்னு ஒரு கேத்தாளா அப்படிங்கிற மாதிரி. அந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஃபாரின் போயிடுவீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. மாதத்தினுடைய இறுதியில் மட்டும் என்ன பண்ணுங்கள், மனைவியால் பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க. மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போது, முக்கியமாக ரொமான்டிக் மாதம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2025 கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடச்சிருமா, கொஞ்சமாவது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமான்னு காத்திருக்கின்ற உங்களுக்காக மட்டுமே இந்த 31 நாள் காத்திருக்கு. இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்தீங்க, இப்போ இந்த 31 நாளும் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குறத நீங்கள் பயன்படுத்திக்கிற போகிறீங்களா, இல்லை மறுபடியும் தூக்கி தானம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பிரபஞ்ச சக்தி எதிர்பார்த்து காத்திருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ரிலாக்ஸாக பயணிப்பீங்க. சும்மா ஒரு மன அழுத்தத்தோட நிம்மதி இல்லாமல் போராட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் உழைச்ச உழைப்பும் கைக்கு வர மாட்டேங்கி, சொந்த தொழில் பண்ணால் அதில் லாபம் வீட்டுக்கு வர மாட்டேங்கி, எப்படி போகுதுன்னு தெரில அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இருக்கீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, ஒரு என்ன சொல்கிற தெளிவான மைண்டில் வேலை பார்த்து கூட உங்களுடைய வேலையில் உங்களை எந்தளவுக்கு குறை சொல்லணுமோ, எந்தளவுக்கு உங்களை குத்தம் சொல்லணுமோ குத்தம் சொல்லியே பழகி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் உங்களை மாதிரி ரியாலிட்டியாக வேலை பார்க்குறவங்க இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு என்ன சொல்கிறேன்னா ரியாலிட்டியாகவே இந்த கம்பெனிக்கு விசுவாசினா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை நீ பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். ஒரு வார்த்தை நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். அது என்னமோ உங்களுக்கு இந்த ராஜ கிரீடத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்களுடைய தொழிலை பற்றி யோசிக்க மாட்டீங்க, எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. கரெக்டாக முடித்து கொடுக்கணும், நம்மளை நம்பிட்டாங்க அப்படிங்கிறத முழு மனதோடு செஞ்சு அப்படியே சந்தோஷமாக கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. வாங்கிட்டு அசால்ட்டாக சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் உங்களை அனுப்பிவிட்ட நபர்களை ஒரு லிஸ்ட்டு எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அதாவது சொன்னால் நம்முடைய புக்கு பார்த்திங்கன்னா நோட்டு புக்கு அதில் ஒரு குயர் இல்லை 2 குயர் வாங்கினா கூட அது ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடிக்கணும். அத்தனை பேர் இருப்பாங்க உங்களை பயன்படுத்திட்டு உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போனால் அத்தனை நபர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிற சூட்சமத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை அசால்ட்டாக மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களும் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா 2 பேருமே சுக்கிரனுடைய ராசி. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் நீங்கள், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் அவங்க. 2 நபர்களுமே இந்த ரியாலிட்டியை உணர்றதுக்கான வாய்ப்பு வரவங்களையுமே சோழியை முடிச்சு விட்றாங்க. காதலில் சிக்கி தவிச்சு போராடி ஐயோ நீ உண்மையாக நம்மளை பாசம் வச்சுக்கியே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. மனசு, அன்பு, காதல், பணம், பொருளாதாரம், வேலை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு கலோக்கியலாக சொல்லுவோம், கரும்பு நல்லா பார்க்கும்போது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குன்னா கடிச்சதுக்கு சாப்பிட்ற இந்த கரும்பெல்லாம் மிஷினுக்குள்ளே விட்டேன்னா நமக்கு தேவையான சாறு எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போட்டுடலாம், இந்த கரும்பு நமக்கு தேவைப்படாதுன்னுவாங்க. அதே மாதிரி தான் உங்களை அவங்க அப்படியே புழிஞ்சு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு விட்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். ரியாலிட்டியாகவே காதலில் ஏமாந்துட்டேன், நட்பு மூலமாக ஏமாந்துட்டேன், உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்களை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம், இதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த 31 நாட்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. நீங்கள் திரும்பியும் போய் கரும்பாக இருந்து நான் ஜூஸ் போட்டு புழிஞ்சிட்டு என்னை சக்கையாக போட தான் நான் விரும்புகிறேன் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தெளிவான மைண்டில் இருக்கணும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான தேவை என்ன, இந்த 31 நாளில் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்கணும். வெளிப்படை ஆட்டி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுலேருந்து தெரியும், கண்ணுக்கூட தெரியும், கண்ணுக்கூட நீங்கள் பார்ப்பீங்க, கண்ணுக்குள்ளே அப்படியே ஓடும், நல்ல விஷயமாக இந்த பிரபஞ்ச சக்தி காட்டும். அதை நீங்கள் எதை டிக் பண்ண போகிறீங்கன்னு தான் விஷயம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதேபோல் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குற சக பணியாளர்கள் உங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணுவாங்க, உதவியாக இருப்பாங்க. பரவாயில்ல, எவ்வளோ முறை அடித்தாலும் வச்சு துவைச்சாலும் இவன் மறுபடியும் நம்மகிட்ட தான் வரான், நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கான் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட சில நபர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவீங்க, தொழிலில் லாபம் அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமாக சில இல்லை பல சந்தோஷத்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நம்முடைய ரிஷப ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிக்க போகிறீங்க. கவலையே படாதீங்க செல்லக்குட்டிகளா, நீங்கள் சூப்பராக மதிப்பெண் வாங்குவீங்க, நல்ல மதிப்பெண். உங்களுடைய லெவலே வேறு லெவலு. அது படிப்பில், போட்டியில், எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிசம்பர் மாதமாக 31 நாட்களும் இருக்கப் போகிறது என்பது பிரபஞ்ச சக்தியோடைய செயல்பாடு.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது. அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால வேலையில ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ரொம்ப சாட்டிஸ்ஃபையா போயிட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப அசால்ட் சில வேலைகளை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜர் தானே, நம்ம சொன்னா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரியாக ஒரு கேர்லெஸோட இருந்தீங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரிகள் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த மாதத்துல அவர்களினுடைய சில விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்போட செயல்பட்டு அவர்களுக்கு உண்டான சில தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். எதிர் பேச்சுகள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வாக்குவாதத்துல நான் தான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அதிகரிக்க இருந்தது அப்படின்னா அலுவலகத்துல உங்களை அப்படியே தூக்கி போடுறதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட உயர் அதிகாரிகளாக இருந்தாலும், உங்களுக்கு கடந்த காலத்துல சப்போர்ட் பண்ண அதிகாரிகளாக இருந்தாலும், இனி வரக்கூடிய காலங்கள் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கூட அந்த மாதிரியான நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களினுடைய 7ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். கடன்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு கடன்னால பிரச்சனை, அந்த கடன்னால ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு கூனி குறுகி நிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். எப்போதுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் இவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கிறது தான். அதாவது ஒன்னா கடனுக்கு போகும், இல்ல ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளுக்கு போகும். தனக்குன்னு எந்த விதமான ஒரு சேமிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா சில நெருக்கடிகளையும் கொடுத்து அந்த நெருக்கடிகள்ல இருந்து நீங்க எப்படி சேமித்து இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில இருக்கும். ஆனா அந்த தொழிலாகப்பட்டது ரொம்ப ஆமை வேகத்துல, அதாவது நமக்காவது நம்ம அந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்ற அப்பப்ப சந்தேகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு அந்த தொழில் ரீதியான நெருக்கடிகள் வந்தாலும் அதுல இருந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம் உங்களை கடனில் இருந்து காப்பாற்றுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேவைகள், ஒரு வருமான தேவைகள்னு வரும்போது அந்த வருமானம் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது உங்களுடைய கலத்தராதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல்கள் அப்படின்றது இருக்கும். அது பெரிய மோதல்களாக இருக்காது, நீங்க பயப்படுற அளவுக்கு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல இந்த திருமண உறவுகள்னால நிறைய பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. 2-3 டைம் இது பிரிந்து சேர்ந்த நண்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களை நிரந்தரமா பிரிச்சிருமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரியாக எல்லாம் பயப்பட வேண்டாம். இது தற்காலிகமான ஒரு மோதல்களாக தான் இருக்குமே ஒழிய இதுல ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். என் பேச்ச நீங்க கேட்காதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என் பேச்ச நீ கேட்காதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரியாக இருவருக்கும் உள்ள ஒரு அந்த பாச பந்தமாகப்பட்டது ஒரு மோதல்களாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான திருமண ஏற்பாடுகள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய சில ரிஷபராசி என்பர்களுக்கு, அதுவும் இந்த மாதிரியான தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், கடத்திர தோஷம், இந்த மாதிரியாக தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண ஏற்பாடுகள் நிறைவு பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையில அதிகப்படியான சம்பாதிக்கிறதுக்கும் உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த வேலையை விட்டு வேறு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும். அது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்காது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் எப்போதுமே இருக்கிறதுனால அவர் எப்போதுமே ஒரு சேஃபர் சைடு அப்படின்றத உங்களை கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. அதனால பயப்பட வேண்டாம். உங்களுடைய பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த பெற்றோர்களின் ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். தற்காலிக சிக்கல்கள் அப்படின்றது உங்களுடைய வேலை அலுவலகத்திலையும் அடுத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இருக்கும். யார்கிட்டையும் பணம் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல படக்கூடிய அவமானம் மாதிரி வேற எந்த மாதத்திலயும் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு தேவையில்லாத உங்களுடைய உறவுகள் உங்களை ரொம்ப மட்டப்படுத்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அம்மன் வழிபாடு தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அதே சமயத்துல அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 6 தீபம் ஏற்றி அந்த அம்மன் தாய் கிட்ட, அதாவது எப்படி நம்மளுடைய பெற்ற தாய் நம்மளை பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுமோ அந்த மாதிரியாக அம்மன் வழிபாடு உங்களுடைய பெற்ற தாய் மாதிரியான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு தருணம். அன்பு, பாசம், முக வசியம் உடையவங்க தான் ரிஷபராசி. அது இந்த ரிஷபராசிக்காரங்கிட்ட நம்ம சண்டை போட்டால் கூட மைண்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து நல்லா இருக்காயா, நல்லா பேசுகிறாயா அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். அந்த முக வசியம் இருக்கிறவங்க தான் ரிஷபம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் ரோகிணி நட்சத்திரம்னா கேட்க வேணாம், முகம் அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அந்த ரிஷபக்காரருக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்மளுக்கு வந்து சனி பயிற்சியா நடக்கலைங்க, ஆனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏன் வரும்? சனியோடைய பார்வை இருக்குது, 3வது பார்வையை நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காது. அதனால் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டுருக்குமே தவிர ஓவராலாக நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன சொல்கிறது, இப்போ மேலேருந்துலாம் குரு பயிற்சி நடந்தது, அதிசாரம் நடந்தது, திருப்பி இப்போ வக்ர பயிற்சி நடக்குது. எப்படியோ குரு நம்ம 2வது வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கார். அப்போனா என்ன, கையில் பணம் வரும். ரொம்ப முக்கியம் அதான். பணம் வந்தாலே 80% பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்ந்துடும். ஸோ கையில் பணம் இருக்கும், நல்ல விஷயம். இன்னொன்று ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கனாவே நம்மளுக்கு ரிலாக்ஸு. ஸோ ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். டன். 3ஆம் வீடு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ட்ரை பண்ணுறவங்க இதுவும் தாராளமாக பண்ணலாம். ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ரிஷபராசியில் நிறைய பேர் நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமாக எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் இருப்பீங்க. அவங்க நீங்கள் எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் சூப்பர், இல்லை அட்லீஸ்ட் அப்ளிகேஷனாவது சென்ட் பண்ணுங்கள், இல்லை அப்ளிகேஷனாவது வாங்கி வைங்க. அந்த ஒரு 1000 பேர் 1,00,000 பேர்கிட்ட காம்படிஷன் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. பிள்ளையார் சொல்லி போட்டிங்கனாவே அந்த எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அது வந்து நம்மளை நல்ல பாதையில் கொண்டு போகும். அண்டு வீடு வண்டி வாங்குறவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து வாங்க, தேவைப்பட்டால் மட்டும் வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ இவர் கேது பகவான் இருக்கார். ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வண்டி, வீடு, இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்காக எஃப்டிலேயோ ஸ்டாக்லேயோ பணம் போடுறது, அதை போடுறவங்க மட்டும் தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இல்லை சார் எனக்கு ஒரு பணம் வந்திருக்கு, நான் இந்த நியூ இயருக்கு வாங்கியே அவன் ஒரு வண்டி ரொம்ப பழசாயிடுச்சுன்னா, திருப்பியும் சொல்கிறது, லட்சத்தில் போட்டு வண்டி வாங்குகிறோம், கோடியில் போட்டு வீடு வாங்குகிறோம், ஒரு ஜோதிடரை பார்த்து
எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது, எந்த நம்பரில் வாங்கினா நல்லது, ஏன்னா வீட்டு யூஸு கம்பெனி யூஸுக்கு மாறி வண்டியோட நம்பர்கள் மாறும், அதை பார்த்து வாங்குங்க. வீடு எந்த பெயிண்ட்டு எந்த கலர் அடித்தா எனக்கு நல்லது, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தசை இருக்கணும், அதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்க உபயோகப்படும். அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. அண்டு 5ஆம் வீடு, மனசை முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும், சனி பகவான் பார்க்கறதுனால குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சண்டை போட்டுட்ருப்போம், அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போல்லாம் இல்லை, பசங்க குழந்தைங்களாம் இருக்காங்க, நமக்கு சில குழப்பங்கள் போது அதை அவங்கள நம்ம திட்டுறோம், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லையா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டென்ஷன் ஆச்சா போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் ஆகும். சரியா, அதையும் மீறி கோவம் வருதா நேராக போய் எதனா ஒரு கோவிலில் உட்காந்துருங்க, சிம்பிள். எந்த கோவில் என்ன வழிபாடுன்றது வீடியோவில் சொல்கிறேன், அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சுமூகமாக இருக்குங்க. சரிங்களா. அண்ட் இதை தாண்டி 6ஆம் வீடு, எதிரிகள் தொல்லையெல்லாம் நிறைய இப்போ கம்மியாகும். சரிங்களா. உடலும் நல்லபடியாக சீராக அமையும், உடலில் ரொம்ப பெட்டராக மாறிட்டு வரும். ஒய்ஃப் ஹஸ்பண்டோட இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே இப்போ சரியாகும். டிசம்பர் 16-17க்கு மேலாம் நிறைய சரியாகும். அண்டு கடன்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டாக்குமெண்டேஷன் வாங்க முடியல, பாண்டில் சைன் வாங்க முடியலன்னா ஜிபே நெட் பேங்கிங் அனுப்புங்க, அது ஒரு ப்ரூஃபாக மாறது உங்களை காப்பாற்றும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வரவங்க எப்படின்னா, சார் 20 லட்சம் போயிடுச்சு, 40 லட்சம் போயிடுச்சு, எப்படியாவது எனக்கு எடுக்கணும், எதனா ஒன்று சொல்லுங்கள், அப்படி எல்லாம் முடிஞ்சு பிரச்சனையாகிட்ட பிறகு தான் வரீங்களே தவிர, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சார் நான் இவ்வளோ லட்சம் ஒரு இடத்துல கொடுக்க போகிறேன், இல்லை இவ்வளோ லட்சம் நான் கடன் வாங்க போகிறேன், நான் என்ன பண்ணணுன்றது யாரும் கேட்க மாட்டேங்க. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி தவிர்க்கணுன்றது கேட்க மாட்டேங்க. பிரச்சனை வந்தவர்கள் சரி பண்ணால் எப்படி சரி பண்ணுறது? அதனால் இதுவே ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம். நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறது கொடுக்குறது ரெண்டுத்தையுமே தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சனி ஒன்றா பார்க்குது, அப்போ டாக்குமெண்டேஷன் இருந்ததுனாவே நீங்கள் வந்து சூப்பராக தப்பிச்சுப்பீங்க. ஓகேவா. அண்டு நீங்கள் வந்து தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க. சரியா. ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அப்ராடுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணுன்றவங்க, நீங்கள் எல்லாருமே ஏதாவது அதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுத்துச்சுன்னா, ஒரு மெயில் தட்டுறதோ, நீங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு 1-on-1 மீட்டிங் வைக்கிறதோ வச்சுருங்க. வெளியே போனால் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வந்தால் கண்ணை மட்டும் போயிடுங்க. வீட்டில் அம்மா கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாதான் போயிட்டு இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு போங்க, கரெக்டாக அமையும். அண்டு செலவுகள்லாம் நிறைய செலவுகள் நடக்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் தாக்கத்தால் சொன்ன மாதிரி சுப செலவாக பண்ணுங்க. சரிங்களா. கையில் காசு வந்ததுன்னா ஏதாவது ஒரு சுப செலவாக பண்ணுங்கள். அந்த சுப செலவும் ஒரு ஜோதிடர் கேட்டு எனக்கு எந்த நேரத்தில் ஏன்னா ஒரு சில பேருக்கு நிலத்தில் போட்டால் பணம் வரும், சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வரும், சில பேருக்கு நகை சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எதில் போட்டால் எனக்கு நல்லதுன்றதை பார்த்து ஒரு தடவை தெளிவடைஞ்சுக்கோங்க. வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக இருக்கும். அப்படி சிவபெருமானை வழிபடுறது இருந்தால் வெள்ளிக்கிழமை போய் வெள்ளி ஹோரை காலையில் 6 மணிக்கோ இல்லை சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு போயிட்டு வெள்ளி ஹோரையில் போயிட்டு சிவபெருமானை வழிபடுங்க. முடிஞ்சால் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, பன்னீர் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வருங்காலம் சூப்பராக அமையும். உங்களுக்கு வந்து இந்த 2025 நல்லா இருந்தது, இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்குது. அடுத்த 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்க வளமுடன்.